இப்போ நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம். நாளை தினம் இப்போ 4 மாவட்டத்தில் நடந்த எழுப்புதல் இதெல்லாம் பார்த்தீங்கல்ல. நம்ம உலக நாடுகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். நாளைக்கு உலகத்தின் பல தேசங்களில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற எழுப்புதல் கிரியைகள், ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற எழுப்புதல்கள், அதையெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஆண்டவரை துதித்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தி நான் சொல்லணும் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில்னு சொன்னபோது, ஒரு விசேஷமான செய்தி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசி, இதை குறித்து ஜனங்களுக்கு என்ன சொல்லணும், என்னால் என் வருகை சமீபித்து விட்டது, ஜனங்கள்லாம் அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், இந்த செய்தியை மக்களோடு நீ தொடர்ந்து பேசணும்னு கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால் அதுக்கான செய்திகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்தார். ஆகவே நாளை தினம் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், தெரிந்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஸ்பெஷலான ஒரு செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள், சரியா? அதோடு கூட 2ஆம் வருகை பற்றி நிகழ்ச்சிகள் வேகமாய் மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதில்லை. அதை பற்றி தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய வீடியோவில் நிறைய பேசுகிறாங்க தீர்க்க தரிசன காரியம், அதை நீங்கள் பாருங்கள். எம்டி ஜெகன் அவங்க வயது வசனத்திலேருந்து இந்த தீர்க்க தரிசனம், அவன் மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம், இந்த தானியேலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு எப்படி நிறைவேறி கொண்டு ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள விடமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி. நம்ம இன்னும் அசதியாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாருங்கள், அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அப்போ நீங்கள் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தான் தேவன் தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். வருகையின் சிந்தையோடு நம்ம இந்த நாட்களில் வாழணும், சரியா? அதனால் கவனம் செலுத்தி அது மாதிரி பக்தி விருத்திக்கு ஏதுவான பரிசுத்தத்தை தூண்டுகிற வருகைக்கு ஆயத்தப்படுகிற செய்திகளை கேளுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். சிலர் தங்களுடைய அதாவது செவி தின்ன உள்ளவர்களாகி தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமாக தேடிக்கொள்கிறாங்க. அது கேட்ட தான் கொண்டு வரும். தங்களுக்கு பிரியமான இதை பேசக்கூடியவங்களை தேடிக்கொள்வது, அதில் தான் கவனம் செலுத்துவது, அது உங்களுக்கு ஆபத்திலே முடியும்னு வேதம் சொல்லுகிறாரு. அதனால் இந்த மாதிரி செய்திகளை கேட்டு உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், சரியா? சரி, இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து தியானிக்க போகிறோம். நான் கடந்த முறை உங்களோடு பேசும்போது ஒரு காரியம் சொன்னேன், நரகத்தை பற்றின காரியம். எழுதப்பட்டிருக்காவிட்டால் அந்த மனிதன், அந்த மனுஷி அல்ல அந்த ஆத்மா கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலாகிய நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. நரகம்லாம் ஒன்று கிடையாதுங்க அப்படி சொல்லக்கூடிய சில பிரசங்கமார்கள் உண்டு. இயேசு நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். எரி நரகம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரு ஆத்மா நரகத்துக்குள்ளே போனால் என்னென்ன வேதனைப்படும் என்பதை இயேசு அது ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையிலே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அதனால் நரகம் இல்லைன்னுலாம் சொன்னால் நம்பி ஏமாந்து போகாதங்க. நீங்கள் மறிக்கும்போது அக்கினி கடலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் தெரியும், திரும்பி வெளியே வர முடியாது. ஒரு முறை நரகத்துக்குள்ளே உங்களுடைய ஆத்மா பிரவேசித்து விட்டால் திரும்ப எத்தனை ஜபம் பண்ணாலும் அங்கிருந்து ஒரு ஆத்மாவை மோட்சத்துக்கு கொண்டு வரவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு ஆயுள் தண்டனை 14 வருஷம். பாருங்க, பொள்ளாச்சி விவகாரத்தில் 5 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, பாவத்துக்குரிய தண்டனை இல்லை. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்த கயவர்கள், பொல்லாதவர்கள், ஒரு மிருகம் கூட அப்படி நடக்காது. அதை விட மோசமான சுபாவம் உள்ளவர்கள், நல்ல தண்டனை, நல்ல நீதிமன்றத்துக்காக நம்ம ஜெபிச்சோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், மக்களுக்கு ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணும்னு தேவ நீதிமன்றத்தின் மூலம் கிரியை செய்கிறார். தண்டனை இப்போ அனுபவிக்கிறாங்கல்ல, அது மாதிரி. அப்போ ஒரு ஆயுள் தண்டனைன்னா, ஒரு ஆயுள் தண்டனை குறிப்பிட்ட வருஷம் இருந்துட்டு வெளியே வர முடியும். நரகத்துக்குள்ளே போயிட்டா 1000 வருஷமானாலும் மரணமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. வேதனை உள்ள இடம், வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும், மறிக்கவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. கொடூரமான வேதனை. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நரகத்துக்கு தப்பித்து கொள்ளுங்க.
அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ செய்தி அறிவிக்கிறோம், இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோம். பிரயாசம் வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒரு ஆத்மா நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதேன்ற ஒரு பாரத்தோட இயேசு அதை விரும்பி தான் இந்த ஊழியத்தை கண்ணீரோடு செய்கிறோம். நீங்கள் அதை மறந்துடாருங்க. அதனால் கடந்த முறை நான் சொன்னபோது ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசினால, அது இல்லாமல் வேறு சில புஸ்தகம் கூட பரலோகத்தில் இருக்குதான். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகம் 353வது பக்கம், 20வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்குறீங்களா? நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் இவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பார்த்தீங்களா? நியாய தீர்ப்பு மனிதனுக்கு, அதாவது நியாய தீர்ப்புக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் டே. பார்த்தீங்களா? 6 வருஷம் இந்த பொள்ளாச்சி வழக்கு நடந்து 6 வருஷம் கழித்து நீதி தீர்ப்பு அளிக்க போகிறான உடனே அமைதியாக இருந்துச்சு. 6 வருஷமாக ஏதோ கேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, விசாரிச்சுக்கிட்டே நாங்கள் தீர்ப்பு கூற போகிற நாள் தான் எல்லாரும் ஆவலோடு பார்த்தாங்க என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் நம்ம மனம் திரும்ப அந்த நியாய தீர்ப்பை தப்பித்து கொள்ள நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தந்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பு, பாவ பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நடந்த வழியில் நடக்கணும், இதெல்லாம் சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவும் கேட்டு நான் நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, அதுக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. பூமியில் வக்கீலை வச்சு வாதாடி பார்க்கலாம், பணம் இருக்குதுங்க, பெரிய வக்கீலை வச்சு வாதாடிடலாங்க. அப்படி பண்ணியுமே பெரிய பெரிய ஆட்கள், எல்லாம் பெரிய ஆட்கள், நிறைய பேர் சிலர் பதுங்கி இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணியும் கூட பண்ண முடியலல்ல. ஆண்டவர்கிட்ட பணம் கொடுத்தெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அவ்வளோதான். அப்போது இந்த சிறியோரும் பெரியோரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்கள் நின்றே ஆக வேண்டும். நோ மேன் கேன் எஸ்கேப் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அதனால் நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் வேறு, ஜட்ஜ்மெண்ட் வேறு. ஆக்கினை தீர்ப்பு வேறு, நியாய தீர்ப்பு வேறு. அதனால் நம்ம ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நம்ம இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுகிறோம். அந்த நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் எல்லாத்தையும் விசாரித்து நம்ம செய்த நன்மை தீமைகள் எல்லாம் முன்னால் கொண்டு நிறுத்தி அதுக்கேற்ற பலன்தான் அளிக்கப்படும் என்பது. அதனால்தான் அவர் வரும்பொழுது அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள், ஒரு புஸ்தகம் அல்ல, பல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ ஜீவ புஸ்தகம்னே ஒன்று இருக்குது, புக் ஆஃப் லைஃப். அதில் பேர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பேர் தான் அதில் எழுதப்படும். நீங்கள் எத்தனை பக்தி உள்ளவளாக இருந்தாலும், எவ்வளவு தெய்வ நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கையில் என்ன தியாகத்தோடு நீங்கள் கடவுளை தொழுது வணங்கினாலும், இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் வழியாக மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள, இல்லாட்டா மறிந்ததுக்கு பிறகு நீங்கள் ஏமாற்றப்பட்டவங்களாக போயிடுவீங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நோ அதர் வே டு கோ டு ஹெவன், ஜஸ்ட் ஓன்லி ஒன் வே. அதாவது ஒரு வழி தான் என்பதை மறந்துடுறாருங்க. சும்மா உலகத்தில் நிறைய சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் நம்பி ஏமாந்துருவாங்க. அதாவது ஆறுகள் பல வந்தாலும் கடைசியில் கடக்க போகிறது கடலில் தானே போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அக்கினி கடல். அதுதான் சொல்லப்பட்ட மோட்சம் கடல் கிடையாது, நரகம் அக்கினி கடல். நீங்கள் பாவம் செய்கிற குடிகாரனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், லஞ்சம் வாங்கி பல வழிகளில் நீங்கள் செழிப்பாக இருக்கிற மாதிரி
நாட்டை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, செழிப்பாக நல்லா வாழ்ந்து சுகமாக 6 மாதிரி நாங்கள் ஓடுகிறோம், யாரும் அசைக்க முடியாது நிறைய. ஃபைனல் எண்டு வந்து அக்னி கடல் தான், தப்ப முடியாது. மோட்சத்துக்கு போகிற வழி ஒன்று தான். இது குடிகாரன்னு நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், மதுபானம், லஞ்சம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், ஜாதி வெறி நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும், துன்மார்க்கம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். எந்த வழியில் போனாலும் என்ன உலக சிற்றின்பம் நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் மோட்சத்துக்கு போகிற வழி ஒன்று தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள். அவரை போல பரிசுத்தம் உள்ளவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் அறிந்துக்கோ. அப்போ அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிறது தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டியது அவசியம். எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ குழந்தை பிறந்த உடனே பதிவு செய்யணும்னு சொல்லிடுறாங்க. குழந்தை பிறந்த உடனே பெயர் பதிவு செய்யப்படுகிற எந்த தேதியில் எத்தனை மணிக்கு பிறந்தது, அந்த குழந்தையுடைய பெயரெல்லாம் கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிரும். அதே மாதிரி திருமணம் செய்து கொண்ட உடனே பதிவு செய்யப்படுகிறது, ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. அப்போ கவர்மெண்ட் ரெக்கார்டில் அது இருக்கும். ஒருத்தர் மரிச்சிட்ட உடனே அதுவும் பதிவு செய்யப்பட்டு இவங்க இறந்துட்டாங்க இந்த தேதியிலனே பதிவு. எல்லாமே உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் அத்தனை கோடி மக்களுடைய விவரங்களும் பதிவு செய்யப்படுகிறது. புஸ்தகத்தில் இருக்கும். அந்தந்த ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். நீங்கள் சர்ச்சில் சேர்ந்தீங்கன்னா சர்ச்சு ரிஜிஸ்டரில் உங்கள் பேர் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சபையில் ஞானஸ்தானம் பற்றி சேர்ந்த உடனே பெயர் இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், சபையிலிருந்து நீங்கள் வந்து அங்கே சேர்ந்த அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனால் கூட அங்கே வேல்யூ இருக்கிறது, எல்லாம் பதிவு செய்யப்படும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள சில நன்மைகளுக்கு. சர்ச்சில் பணம் கட்டி நீங்கள் பெயர் பதிவு செய்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு அந்த சர்ச்சில் பண்ணவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. நாளைக்கு இறந்துட்டால் கல்ற தோட்டத்தில் இடம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நன்மை தீமைன்னா அந்த போதகர் வந்து பாஸ்டர் வந்து உங்கள் வீட்டில் ஜெபிப்பாங்க. ஏன்னா இந்த சபையில் அங்கமாக இருக்கீங்கன்னு. அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணுமானா சர்ச்சை ரெஜிஸ்டரில் பெயர் இருந்தால் போதாது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். வசனம் சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுத பாருங்கள். 15வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் இல்லைன்னு சொன்னால் நரகத்தின் அக்னி கடல் தான். ஒருவரும் தப்ப முடியாது. ஊழியக்காரனாக இருந்தால் தப்ப முடியாது. நான் பெரிய விசுவாசிங்க, 40 வருஷம் விசுவாசின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சாட்சி சொல்லணும். உங்கள் பேர் அதில் இருக்கணும். எங்கள் அப்பா இந்த சர்ச்சை கட்டினார், எங்கள் தாத்தா இந்த சபையை கட்டினார், அதை செஞ்சது எல்லாம் இருக்கட்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? சர்ச்சு கட்டுறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது ஐயா. லஞ்சம் வாங்குறவனும் சர்ச்சு கிட்ட காசு கொடுக்குறான், லஞ்சம் வாங்குறவனும் உதவி செய்கிறான், லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் பண்ணுறவனும் சாராய வியாபாரம் பண்ணுறவனும் ஆஸ்பத்திரி கேட்டு சேவை செய்கிறான். அவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன தான் தான தர்மம் பண்ணாலும் இது ஆச்சு ஆண்டவரை ஏமாற்றலாம் முடியாது. அது உலகத்தில் அவனுக்கு ஒரு நன்மை வழங்கப்படும், உலகத்தோடு முடிந்து விடும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி அவர் வகுத்த வழி சட்ட புஸ்தகம் இதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்து கொண்டு வாழணும். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ பரலோகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அதில் ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறாரு. அதான் வேதத்தில் பார்க்குறோம். அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறும் பொழுது நம்முடைய பெயர் அதில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்படும். இன்னொரு புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருப்பாருங்களேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் பார்த்திங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இது 1106வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபக புஸ்தகம் வந்து பரலோகத்தில் இருக்குதான் ஆண்டவருக்கு முன்னால். அது என்ன சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடப்பாங்கள ரட்சிக்கப்பட்டு அவங்க ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்பார். என் பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனித்து கேட்பார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தியானித்து 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 துதிப்பீங்கள்ல, உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தருக்கு முன்னாலே பைபிள் சொல்லுகிறது. அது இந்த மற்ற புஸ்தகத்தெல்லாம் பற்றி அறிந்து கொள்ளனா ஒரு முறை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இப்போ ஜீவ புஸ்தகத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும். அது என்ன ஞாபக புஸ்தகம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்க எல்லா விவரங்களையும் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது சட்டசபை நடக்கல, நம்ம சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபை நடக்கும், அது மாதிரி இந்தியாவுடைய பாராளுமன்றம் நடக்கும். அப்போ வந்து சபாநாயகர் இருப்பார், அப்போ வந்து 2 எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் இருக்கும், விவாதம் நடக்கும், இவ்வாறு எழுந்து பேசுவாங்க. ஆனால் ஒன்று நடக்குதுன்னு தெரியுமா, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. எல்லோரும் பேசுகிறது அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, பதிவு செய்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, இதை சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னா, பதிவு செய்யப்பட்டதை இந்த வார்த்தையை நான் எடுத்து விடுகிறேன், மற்ற எல்லாமே பதிவு செய்யப்படும். என்ன பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க, எல்லாம் எழுதப்பட்டு வருஷ கணக்காக பாதுகாக்கப்படுகிறது. ஒரு அரசாங்கம், ஒரு உலக அரசாங்கம் சட்டசபையில் பேசுகிற மணிக்கணக்காக பேசுகிறாங்க, பலர் பேசுகிற எல்லாத்தையும் பதிவு செய்து வைக்குதுன்னா, பரலோகம், அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர், பரலோக ராஜ்யம், அது ஒரு பெரிய ராஜ்யம், கிங்டம், ஆண்டவுடைய ராஜ்யம். அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை விட பெரிய ராஜ்யம் அதுதான். இங்கே வந்து ஒவ்வொரு நாட்டில் மிலிட்ரி, எங்கள் நாட்டில் இத்தனை லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இத்தனை லட்சம், ஒவ்வொரு நாடு சொன்னதில்லை, எல்லாவற்றையும் விட அதிக இராணுவ வீரர்கள் கொண்ட தேசம்தான் பரலோக ராஜ்யம். அங்கே தேவதூதர்கள் கோடி கோடி கோடியான தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரையும் கண்காணிக்கும்படி தேவதூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதனால் எல்லாரும் கண்காணிக்கப்படுகிறோம், எல்லாரும் பேசுவதும் பதிவு செய்யப்படுகிறது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஞாபக புஸ்தகம்னு சொன்னால் நீங்கள் என்ன செபிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறாரு. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்நேலி என்கிற மனிதர் எப்பொழுதும் குடும்பத்தாரோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்னு இருக்குல்ல, மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்லி இருக்குதில்ல. அப்பொழுது 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:4 ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், அவனை உற்று பார்க்க பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அவருடைய ஜெபங்கள் தான தர்மெல்லாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் பதிவு செய்து வைக்கிறார். ஆண்டவர் இப்போ எல்லாமே பதிவு செய்யப்படுதில்லை, யோசித்து பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இயேசுடைய ஊழியத்தை ட்ரஸ்ட்டாக பதிவு செய்திருக்கிறோம். அப்போ கவர்மெண்டில் அதனால் ட்ரஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது என்ன பேசுகிறோம், நாங்கள் பேசும்போது ஒருத்தர் எல்லாமே பதிவு பண்ணுவாங்க, என்னென்ன பேசுகிறோம், என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாம் எழுதி கையெழுத்திடணும். அது கவர்மெண்ட் கிட்ட சமர்ப்பிக்கணும். எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னா பேசுகிறது எல்லாமே இப்போ பதிவு செய்யப்படுகிறது. பார்க்குறீங்கள, பரலோகம் என்றைக்கு ஆரம்பத்துலேருந்தே பதிவு செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிகிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்லட்டுமா? நண்பர் சுவிசி ஜெபக்குழு என்கிற மிஷனரி ஸ்தாபனத்தில் நவநீதர் அப்படின்னு ஒரு அன்னை நல்ல ஊழியம் செய்து இப்போ ஓய்வு பெற்றாலும் அதே மிஷனரி ஸ்தாபனத்துக்கு ஊழியத்தில் பல உதவி செய்கிறாங்க. நம்ம 4 மாடிக்கு வந்து ஜெபப்பாங்க, நிறைய ஊழியத்தில் வந்து செய்திலாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கை வந்து என் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கினார், அவருடைய ஜெப வாழ்க்கை, ஆத்ம பாரம். ஒரு நாள் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று தேவன் அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்.
இவங்க போய் பரலோகத்தில் நிற்கிறாங்க. இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். ஒன்றுமே பேசலையாம். இயேசு அவங்கள கூட்டிகிட்டு போகிறார். அவர் அழைச்சி கொண்டு போகிறார். போனால் பெரிய ரூம் அண்டு திறந்தா பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு ஹால், பெரிய ரூமாக இருக்குது. அங்கே போனால் நிறைய செல்ஃபெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு அது ஒரு செல்ஃபை திறந்து பார்த்தா புஸ்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நிறையா கோடிக்கணக்காக இருக்கும். அது பல ஆயிரங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்குது. இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ புக்குகள் அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து அவங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாராம். ஒன்றுமே பேசலை. ஒரு இடத்துல வந்து நின்று அதை அந்த அடுக்கி வச்ச புக்கிலேருந்து ஒன்று அப்படி எடுத்தார். இது என்னதோ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறாங்க. பக்கத்தில் கூப்பிட்டு அதை திறந்தா அந்த புஸ்தகத்தை திறந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது, புக்கு மாதிரி இருக்குது. புஸ்தகம் அது ஒரு ஃபைல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை அப்படி திறந்தால் அதில் ஒரு மனுஷனுடைய படம் இருக்குதாம். ஒரு மனுஷனுடைய படம், அவரை பற்றிய விவரங்கள் அதில் இருக்குது. அப்போது ஆண்டவர் வந்து அவன் காமிக்கிறார். அப்படியே அதை காமிச்சிட்டு, இந்த மக்கள் எனக்கு வேண்டும், இந்த மக்களை நீ சந்திக்கணும். அவ்வளோதான், தரிசனம் முடிஞ்சிட்டு. வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அப்போது அவங்க அப்போ தான் சொன்னாங்க, பரலோகத்தில் எல்லா இன மக்களை பற்றிய விவரங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாரு. பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை இன மக்கள், எத்தனை விதவிதமாக. இந்தியாவில் தான் நிறையா தமிழ் பேசுகிற மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள், மலையாளம் பேசுகிற மக்கள், ஹிந்தி, துளு, பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழி பேசக்கூடிய மக்கள். ஒவ்வொரு பகுதிக்கு போன ஒவ்வொரு இன மக்கள். சில மக்களை பாருங்களேன், அவங்க தலைப்பா கட்டியிருப்பாங்க. சில மக்களை பாருங்கள், காதில் தோடு போட்டிருப்பாங்க. சில மக்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அவங்க அணிந்து கொள்ளுகிற ஆபரணங்கள், உடைகளை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அவங்களுடைய முக ரூபமே வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் வட இந்தியா போன ஆதிவாசி மக்களை பார்த்தா, ஆதிவாசிகளே ஒவ்வொருத்தரையும் பார்த்தா இவங்க இந்த இன மக்கள், இவங்க இந்த இன மக்கள்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய பயன்படுத்துகிற உடை, அவங்க பயன்படுத்துகிற ஆபரணங்களை வைத்து. அப்போது ஆண்டவர் வந்து காமிக்கிறாரு ஒரு உருவத்துக்கு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு வரையக்கூடிய ஓவியர். ஆண்டவர் காமிச்சர் மனசில் பதிஞ்சுட்டு அவங்க ஒன்று வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடினாங்க. அப்போ ஆண்டவருடைய அக்கறை என்ன, இந்த இன மக்களை நீ தேடி இந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். இவங்க தான் இந்த நவநீதர் அண்ணன். அவங்க இப்போ வந்து இந்த வயசுலையும் 75 வயசுக்கு மேலே ஆயிட்டு அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்கன்னா வந்து இவங்க தான் அதை வரைஞ்சி பார்த்துட்டு இந்தியா முழுதும் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. பல மாநிலங்களுக்கு போகிற இடம்லாம் தேடினாங்க, இந்த மாதிரி மக்கள் எங்கே இருக்காங்க. பல ஆதிவாசி மக்களை இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் காண்பித்த மக்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜெபம் பண்ணி தேடி பாருங்களேன். ஒரு சமயம் ஓசூர் பக்கம் தேங்கனி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே மலையில் ஏறி போகிறதுக்கு இடம் இருக்கிறாரு. அங்கே ஒரு சமயம் ஒழித்து போன போது ஆவியானவரால் ஏவப்பட்டாங்க, இந்த இன மக்கள் இந்த காட்டுக்குள்ளே மலை பகுதியில் இருக்கக்கூடும் என்று சொல்லி. ஆனால் பாதை கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போ சில வாலிபர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் என்னை ஏவுகிறார், இந்த காட்டுக்குள்ளே மலை பகுதியில் நம்ம தேடி போகிறோம், நீங்கள் விரும்புகிறவங்க என் கூட வாங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் எவ்வளோ நாளாகும் தெரியாது, நடந்து தான் போகணும், என்ன ஆகும்னு தெரியாது, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சில வாலிபர்கள் ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக தான் வந்திருக்கிறோன்னே, வாங்க போகலான்னு சொல்லி புறப்பட்டு போய் பல மைல்கள் நடந்து உள்ளே போனால் பல மணி நேரம் கழித்து குகைகளுக்குள்ளே வாழ்கிற மனிதர்கள். தமிழ்நாட்டில் அந்த மக்களை யாரும் கண்டுபிடிக்கலை. குகைகளுக்குள்ளே வாழ்கிற மக்கள், அவங்க வீடு கிடையாது, மலை குகைகள், மரத்தின் கிளைகளிலே உட்கார்ந்துருக்கிற பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆண்டவர் காண்பித்த மக்கள் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆகாரங்கள் பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அவங்களோட பழகி அவங்க மத்தியில் 2 பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க தியாகத்தோடு தங்கியிருந்து அந்த மக்களுக்கு வந்து குடும்ப உறவு தெரியாது, கண்டுபிடி வாழ்வாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசுவை பற்றி அறிவித்த பல வருட ஊழியத்துக்கு பிறகு அவங்களுக்கு குடும்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு மனைவி தான், ஒரு புருஷன் ஒரு மனைவி பிள்ளைகளோடு இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக அவங்க மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லுகிறேன்னா, பூமியில் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காத அந்த இன மக்கள் கூட
எங்கே அது குறித்து பரலோகத்தில் புக்கில் அங்கே இருக்கிறது, ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களை குறித்த விவரங்களும். அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனத்தை சில வசனங்களை நல்லா கவனிங்க. சும்மா அப்படியே பரசிய வாசித்துட்டு போயிடுறோம். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். வெளிப்படுத்தல் 7:9 பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது பரலோகத்தில் இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர் தான் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக இயேசு வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்னால் ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டம். பரலோகத்தில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். இத்தனை கோடின்னு இங்கே கணக்கிடலாம். பரலோகத்தில் கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளவு கோடியான மக்கள் இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக அவரை துதித்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க யாரெல்லாம்? சகல ஜாதிகள், சகல கோத்திரங்கள், சகல ஜனங்கள், சகல பாஷைக்காரர்கள், பலவிதமான பாஷை பேசக்கூடிய பூமியில் இருக்கிற எல்லா பாஷை பேசக்கூடிய மக்கள், எல்லா இன மக்களும் பரலோகத்துக்கு வரணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். எல்லாருக்காக சிலுவையில் மரித்தார்ல. அதனால தான் மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் காடுகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட இது மாதிரி மக்கள், மனிதர்களை சமைத்து சாப்பிடக்கூடிய மக்கள் மத்தியில் கூட சுவிசேஷ அறிவிக்க போக காரணம் என்ன? இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்படுவது. அதான் மற்ற 28:19 இயேசுன்னு சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகள்னால் நம்ம சொல்கிறோமே ஜாதி, இந்த ஜாதி, அது இல்லை. இன மக்கள், சகல இன மக்கள். தமிழ் இனம், தெலுங்கு இனம், அது மாதிரி மராட்டிய இனம், குஜராத்திஸு, பஞ்சாபி, ஒவ்வொரு இனம். அதுக்குள்ளே நிறையா ஒவ்வொரு ஆதிவாசியில் ஒவ்வொரு இனம் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு இன மக்கள் இருக்கிறாங்க. பீல் மக்கள் அது ஒரு இனம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தாலி மக்கள் அது ஒரு இனம் இருக்கிறாங்க. மால்டோ மக்கள் அவங்க ஒரு இனம். இப்படி விதவிதமான இன மக்கள். அவங்க தனி மொழி பேசுவாங்க. அவனுடைய கலாச்சார வித்தியாசமாக இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரும் பரலோகத்துக்கு வரன்னு விரும்புகிறார். எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், சீஷராக்குன்னு ஆண்டவருடைய கட்டளை. இயேசுடைய கட்டளையின்படி தான் சுவிசேஷத்தை அறிவித்து பரலோகத்துக்கு எல்லாரும் வரணுமே என்பதற்காக பிரயாசப்படுகிறோம். தெரியுதா? சாத்தானுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா எல்லாரும் நரகத்துக்கு ஏன் கூட வாங்க அப்படின்றதான் சாத்தானுடைய திட்டம். இயேசுக்கிட்ட போனால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள போக விடக்கூடாது. அவங்கள தடுத்தாதான் அவங்க ஏன் கூட நரகத்துக்கு வருவாங்கன்னு அதுக்குன்னு அமைப்புகளை ஏற்படுத்தி, மதவாதிகளை எழுப்பி, மத தீவிரவாதிகளை எழுப்பி அதுக்கு போராட்டம் நடத்த வச்சு அவங்க பக்தியாக செய்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, நரகத்துக்கு போகிறதுக்கு ஆத்மாக்களை அவங்க தூண்டி எழுப்புகிறாங்க என்பதுதான் உண்மை வேத வசனத்தின்படி. அதனால தான் நாங்கள் அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் ரத்த சிந்தினாலும் இந்த ஜனங்கள் பாவம், அவங்களுக்கு தெரியலையே, நரகத்தின் அக்கினியை பற்றி தெரியலையே, மோட்சத்துக்கு வரணுமே என்பதற்காக உயிரை கொடுத்த ஊழியை செய்ய காரணம் அதுதான். எங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்கும்னா எதுக்கு உயிரை கொடுக்கணும்? அங்கே போனால் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு எதுக்கு போகணும்? வசதியை தானே ஊழியை செய்வாங்க. ஜீவனை கொடுத்து ஊழியை செய்ய என்ன காரணம்? இந்த உலக நன்மைக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. இந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரணும். அதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காகத்தான். அப்போது எல்லா இன மக்களும், எல்லா பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும், அதை மத்தேயு 24:14 பாருங்கள். மத்தேயு 24:14 வருகைக்கு அடையாளமாக இயேசு சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியாக ஒரு காரியம் சொல்லார் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தேயு 24:14 எடுத்துட்டிங்களா? அந்த வசனம், அதாவது 14ஆம் வசனம், 37வது பக்கம் புதிய ஏற்பாட்டில்
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். உலகத்தின் முடிவு இயேசுடைய வருகைக்கு முன்னால் முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறாரு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், இயேசுவை குறித்த இந்த நற்செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குன்னா சகல இன மக்களுக்கும் அறிவித்தாகணும். அப்போ தான் ஆண்டுடைய வருகை, அப்போ தான் முடிவு வரும். அதனால தான் இன்றைக்கி தீவிரமாக அறிவிக்கப்படுகிறது. இது மாதிரி சோசியல் மீடியாக்கள் மூலமாக, டிவி மூலமாக எல்லா மொழிகளிலேயும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். தீவிரமாக அறிவிக்கப்படும். இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறணும் எல்லா இன மக்களுக்கும். அதான் முக்கியம். அப்போ எல்லாரும் பரலோகத்தில் வந்திருக்கணும். அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். சரி, இப்போ இந்த ஜீவ புஸ்தகம் அதை பற்றின ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மோசே ஜீவ புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். முதல்ல மோசே தான் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 32 அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 32 அதிகாரம் 32வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மோசே கர்த்தரோடு பேசும்போது சொல்கிறாரு. 113வது பக்கம் எடுத்துட்டிங்களா பழைய ஏற்பாட்டில், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். உம்முடைய புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அது எனக்கு தெரியும். மோசேக்கு அப்போவே ஒரு வெளிப்பாடு இருந்தது. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், தேவன் அதில் பெயர் எழுதி வைக்கிறார் என்பது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது எனக்கு தெரியும், அதை கிறுக்கி போட்டுருங்க. கிறுக்கி போட்டால் என்ன ஆபத்து? நரகம், மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது தன்னுடைய மோட்ச பாக்கியத்தை தியாகம் பண்ணி ஜெபிக்கிறார். அதான் திறப்பில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம். விலைக்கரையும் கொடுத்து அவங்களோட நானும் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணி. தேவன் அதை பார்த்து அப்படியே தேவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்னடா இவன் இந்த அளவுக்கு மோட்சத்தையே விலைக்கரையமாய் கொடுக்கிறானே என்று சொல்லி, அது தேவனுடைய புஸ்தகம்னு சொல்லப்படுது. தாவீது கூட இந்த புஸ்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பாருங்கள், தாவீது சங்கீதம் 69:28 பாருங்கள். 69ஆம் சங்கீதம் 28வது வசனம் பாருங்களேன். தாவீது குறிப்பிடுகிறார், இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். இது 712வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ ஜீவ புஸ்தகன்னு அது தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது. தாவீதுக்கு அதை பற்றி தெரிந்தது. ஜீவ புஸ்தகன்னு ஒன்று பரலோகத்தில் புஸ்தகம் இருக்குது, அதில் பேர் எழுதப்படணும், அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி. இப்போ இவர் என்ன சொல்கிறார்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்படுவதா, துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, பாவத்தில் நடக்கிறாங்க, சத்தியத்தை எதிர்க்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அவனுடைய பேர் கிறுக்கப்படுவதாக. நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ நீதிமான்களுடைய பேர் தான் அதில் எழுதப்படும். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் பெற்றவங்க தான் நீதிமான்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களா? நீங்கள் தான் நீதிமான்கள். உங்கள் பேர் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். பக்தி உள்ளவர்கள் பெயர் அல்ல, அறிந்து கொள்ளுங்க. பக்தியாக இருந்தால் பரலோகத்து போயிடலாம், இல்லை முடியாது. நீதிமானாக்கப்படணும். இயேசு, அதாவது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அப்போ அந்த அனுபவத்தை பெற்றவங்க பேர் தான் எழுதப்படும். அவர் சொல்கிறாரு, இந்த நீதிமான்களுடைய பெயரோடு இந்த துன்மார்க்குடைய பெயர் இருக்கக்கூடாது, பேரை கிறுக்கப்படுங்க ஆண்டவரே என்று சொல்வதை பார்க்கிறார். அப்போ அவருக்கு தெரிந்தது ஜீவ புஸ்தகம் உண்டு என்பதை. இப்போ இயேசு சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம், அதில் சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அவங்க போய், நீங்கள் போய் என் நாமத்தினால் பிசாசை துரத்துங்க, எண்ணெய் பூசி ஜெபிங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். இவங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஒளிஞ்சேத இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு போகுது, இயேசுவின் நாமத்தில் கை வச்ச வியாதியஸ்தர் சுகமாகறாங்க, அற்புதம்லாம் நடக்குதா.
இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். திரும்பி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் வந்து இப்படி செஞ்சோம், பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, பெரிய சந்தோஷப்படுறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறார் 20வது வசனத்தில், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், நான் ஜெபம் பண்ண பிசாசு போகுது, வியாதி சுகமாகுது, அது குறித்து சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை பின்பற்றி வர உங்களை அர்ப்பணித்து கொண்டு நீதிமான்கள் ஆனபடினால உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜீவ புஸ்தகத்தில். அதுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்படணும். பிசாசு போது கை வச்சு அற்புதம் நடக்குது, அதுக்கு மகிழ்ச்சி அடையாதங்க. அப்போ அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஜெபிச்சா செத்தவங்க உயிரோடு எழும்பலாம், நீங்கள் ஜெபிச்சா சப்பாணி நடக்கலாம், நீங்கள் ஜெபிச்சா பிசாசு ஓடலாம். அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். அதுக்கு தான் சந்தோஷப்படணும் இயேசுவே சொல்லுகிறார். அதனால் இந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு பெருமைக்கு இடம் கொடுத்துறாமல் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரே, அதுக்கு சந்தோஷப்படுங்கள். அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம். உங்கள் பெயர் இருக்குதா, நிச்சயம் இருக்குதா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? அந்த நிச்சயத்தை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் முத்திரை. நம்ம பேர் அங்கே எழுதப்பட்ட நிச்சயம் நமக்குள்ள தான். இப்போ அன்றைக்கி மோசைக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது, இயேசு அதை சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்தது. இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க, 273வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் சொல்கிறார், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இங்கே அதாவது யயோதியாள் சிந்திக்கையா அவளை பற்றி சொல்லிட்டு, இவங்கெல்லாம் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில், அதாவது பவுல் சுவிசேஷம் அறிவித்து போய்கிட்டே இருக்கார்ல, ஒரு டீம் அவர் கூட இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சரிங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட ஒந்தித்து வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்போ சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படணும். இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். கைப்பறி கொடுப்பது, சுவிசேஷம் சொல்லுவது, தெரு பிரசங்கம் பண்ணுவது, மற்ற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்துவது, இதை செய்கிறவங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சர்ச்சில் கமிட்டி மெம்பர் ஆகிட்டா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும்? நோ. கமிட்டி மெம்பர் கூட 4 வருஷம் தானே, அப்புறம் அடுத்த தேர்தலில் வந்தால் தான் மெம்பரு, இல்லாட்டினா நோ. அது குறித்து பெருமை பாராட்டி செக்ரட்டரி ஆக்கும், ட்ரெஷரர் ஆக்கும், கமிட்டி மெம்பர் ஆக்கும். டோன்ட் சே லைக் தட். இந்த பெருமையில் உங்களை அழித்து கொள்ளாதங்க. பெருமையில் உங்களை அழித்து கொள்ளாதங்க. நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறீங்க அல்லது பிஷப்பு, மாடரேட்டர், அதை வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. அப்படி ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்படலை. அதை வச்செல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அவங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்டவர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுவிசேஷத்துக்காக என்ன நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்களா, பணத்தை செலவு பண்ணுறீங்களா, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சொல்லுங்கள். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க தான் பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும் என்பது இன்னும் 2 வசனத்தில் உறுதிப்படுத்தலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள்.
இது கடைசி புஸ்தகம் 354 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க? தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டு உள்ளவங்க, அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவங்க பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. யார் போவா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அந்த ஜீவ புஸ்தகத்துக்கு பெயரே ஆட்டுக்குட்டியானவர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கிற தேவாட்டுக்குட்டின் யோவான் ஸ்நானம் காமிச்சார்ல, நமக்காக ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்ல, அவருடைய புஸ்தகம். அதனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். காணிக்கை கொடுக்குற பேர்லாம் அங்கே எழுதப்படாது. நீங்கள் காணிக்கை கொடுத்தா சர்ச்சில் ரசீது கொடுப்பாங்க. எங்கள் ஊழியத்துக்கு நீ காணிக்கை கொடுத்தா ரசீது கொடுத்து தேங்க்ஸ் லெட்டர் அனுப்புவோம். அதை கொண்டு காமிச்சு பல்லவத்துக்கு போக முடியாது. நான் இயேசுடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தேன், என்னை பல்லவத்தில் விடுங்கன்னா, முதல்ல உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? அதான் முக்கியம். அதனால் இயேசுடிக்கிற ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தெல்லாம் பல்லவத்துக்கு போக முடியாது. சில ஊழியர்கள் கொஞ்சம் முன்னால் சொன்னாங்க, ஒருத்தர் அதாவது ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்துலேருந்து ஒரு ஷீட் அப்படி கிழிச்சு கொடுத்தார். அது என்னது ஆண்டவரேன்னு கேட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு பேப்பர் உனக்கு தர்றேன். எதுக்கு ஆண்டவரேன்னா, உன் ஊழியத்துக்கு உனக்கு யார் யாரெல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்களோ அவன் பேரெலாம் எழுது அப்போ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடலாம். எவ்வளவு ஏமாத்து, காசுக்காக ஏமாத்துகிற ஊழியர்கள். இப்படிலாம் ஒரு நாள் இயேசு சொல்லவே மாட்டார். ஏன்னா அது வேதத்துக்கு புறம்பானார். ஜீவபுஸ்தகத்தின் பேப்பர்லாம் கிழித்து மோகன்லாஸ் கையிலெல்லாம் தர மாட்டார். அவரெலாம் நினச்சி யார் பேரையும் எழுத முடியாது. அது பரலோகத்தின் தேவன். அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது. மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் காணிக்கை கொடுத்துட்டு அவங்க பேர் எழுதிடுவாங்களா? நோ. ஏமாந்து போகாதங்க. சில ஊழியர்கள் உங்கள்கிட்ட காணிக்கை பறிப்பதற்காக இந்த பொய்யான செய்திகள்லாம் சொல்கிறாங்க. ஏமாந்து போய் நிற்காதங்க. நான் காணிக்கை கொடுத்துட்டேன், பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறதை கவனிங்க. 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:15 முந்தின பக்கம் புரட்டுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஒன்றாரு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாவிட்டால் அக்னி கடலாகிய நரகத்திலே பங்கடைவீங்க. நீங்கள் அற்புதம் கூட பெற்றிருக்கலாம். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது என்னை குணமாக்கினார். மரணப்படுக்கை இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கினார். நான் ரொம்ப பக்தி உள்ள கிறிஸ்தவன். நான் 3 வருஷம் சர்ச்சுக்கு போவேன், நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பக்தியாக இருந்தேன். 3 இயர்ஸ் கழிந்தார். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு முகாமில் போனபோது சந்தித்தார். நீ பக்தியாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு வர முடியாது தம்பினார். நான் நினச்சேன், இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கிட்டார், அப்போ பரலோகத்தில் எனக்கு இடம் இருக்கணும்ல. ஆண்டவர் சொன்னார், நோ, அது ஒன்று சரீர சுகத்துக்கு. அது சரீரத்தில் சுகம், இந்த பூமியில் சுகமாய் வாழ நான் செய்த அற்புதம். அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் அற்புதம் பெற்றதுனால அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. என்கிட்ட இந்த பிசாசிலேருந்து இயேசு விடுதலை கொடுத்தாரு, வியாதி சுகமாக்குனார், சப்பானியாக இந்த நடக்க பண்ணார், அதனால் பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, என்கிட்ட சொன்ன சப்பானியாக கிடந்த என்ன சுகமாக்கின இயேசுவை சொன்னார், நீ இப்படியே வாழ்ந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு நீ கர்த்தர் என்னோட பேசினார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எந்த கிறிஸ்தவளும் எனக்கு சொல்லலை. அப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. ஆண்டவர் நேரடியாக எனக்கு சொன்னார். அப்போ தான் நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். ஏமாந்து போகாதங்க. பரலோகத்துக்கு போகிறது காணிக்கை கொடுத்தும் போக முடியாது, பணம் கொடுத்தும் போக முடியாது. நீங்கள் சர்ச்சு கட்டி கொடுக்கறனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் சர்ச்சு கட்டி கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும். அதை மறந்துடாருங்க. பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, எழுதப்படணும். சரி, ஒரு முறை ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதிட்டா முடிஞ்சுதா? இன்றைக்கி அதானே சொல்கிறாங்க, கிருபை கிருபை கிருபை, சூப்பர் கிருபை, ஹைப்பர் கிருபை. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டியா முடிஞ்சது, அப்புறம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசம் வந்திருக்கிறது. கேட்க நல்லா இருக்குதில்ல? செவித்தின உள்ள
தங்களுக்கு பிரியமான போதகர்களை தேடிக்கொள்ளுவாங்க. நல்லதாக இருக்கும் கேட்க. ஆனால் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு, ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பிறகும் கிறுக்கப்பட்டு போகும். அவங்களுக்கு நரகத்தில் தள்ளப்படக்கூடும். வசனம் சொல்லுகிறாரு. வாசிங்க, யாத்திராகமும் 32-33 பாருங்கள். யாத்திராகமும் 32-33 மோசேகிட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 32-33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான், பேர் எழுதப்பட்டாச்சு, முடிஞ்சதா? திரும்ப அவன் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து துக்கப்படுத்தினால் அந்த பேர் கிறுக்கப்பட்டு விடும். ஜீவ புஸ்தகத்திலே அவன் பேர் எழுதப்பட்டு இருந்தாலும் கிருப 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 சூப்பர் ஹைப்பர் கிருப சூப்பர் மார்க்கெட்டு தான், ஹைப்பர் மார்க்கெட் தான் இருக்குது. இங்கே அப்படி கிருபெல்லாம் கிடையாது, ஒரே கிருப. ஏமாந்து போகாதங்க. கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கேட்குறக்க நல்லா இருக்கும். அப்போ எப்படியும் வாழலாம், கிருபை நம்ம பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு அப்படின்னு கிறுக்கப்படும். ஆண்டவரே சொல்கிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 69:28 தாவீது என்ன சொல்லுகிறார்? அவருடைய பெயரை ஆண்டவரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவன் பெயர் கிறுக்கப்பட்டு போகட்டும். நீதிமான்களோடு அவன் பெயர் எதுக்கு இருக்கணும்? அதுதான் சத்தியம். இதை தாவீது அறிந்திருந்ததுனால தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது மூலமாய் சொல்லுகிறார். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:5 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்போ கிறுக்கி போடுகிறது ஒன்று இருக்குது, பைபிளில் இருக்குல்ல. ஒரு முறை எழுதப்பட்டால் முடிஞ்சிடும். அப்படி கிடையாது தம்பி, கிறுக்கப்பட்டு விடும். நீ துணிகரமாக மறுபடியும் பாவத்தில் போயிட்டு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு கிருப கிருபன்னு சொன்ன உன் பேர் கிறுக்கப்பட்டு விடும். அறிந்து கொள். வசனம் சொல்லுங்க, ஏமாந்து போகாதுங்க, ஏமாந்து போகாருங்க. ஆண்டவரே சொல்கிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பேன். யார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. இங்கே இந்த வார்த்தையில் இதை குறித்தா நாளையிலேருந்து நான் பேச போகிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன். பரலோகத்துக்கு போனால் ஒரு முக்கியமான வார்த்தை திரும்ப 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 ஆண்டவர் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன். எதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், நம்ம எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், அதை குறித்து தான் நாளையிலிருந்து உங்களோட பேசும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்தி கவனிங்க. இந்த வசனம் கிறுக்கி போடப்பட்டு விடும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:19 பாருங்கள். வெளிப்படுத்தல் 22:19 கடைசி அதிகாரம், கடைசி அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புஸ்தகத்தின் பெயரை எடுத்து போட்டுருவாராம். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை மாற்றினீங்க, இஷ்டப்படி கர்த்தர் பேசினதுக்கு உங்கள் இஷ்டப்படி வளர்ச்சி, உங்களோட இஷ்டப்படி நெளிச்சு மக்களுக்கு ஏமாத்துகிற மாதிரி வசப்படுத்துகிற மாதிரி நீ பேசின ஓம் பங்கு இழந்துருவேன். ஜீவ புஸ்தகத்திலேருந்து கர்த்தர் பெயரை எடுத்து விடுவார். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, மற்ற 24:13 ஆண்டவர் சொல்லும்போது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, முடிவு பரியந்தம் நிற்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்படாமல் நீ பத்திரமாக பாதுகாக்கணும். அது உன்னுடைய வேலை. முடிவு பரியந்த நிலை நிறந்தால்தான் ரட்சிக்கப்படுவான். அதுதான் ஃபைனல் சால்வேஷன். நம்ம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு, அதை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அதனால தான் 2 தீமோத்தேயு 1:14 பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 1:14 ஆண்டவுடைய வசனம் என்ன சொல்லுது? நாம் ஆண்டவிடத்தில் ஒப்புவித்ததை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதாக வேதம் சொல்லுகிறதை பார்த்து கவனமாக பார்க்கணும். 1:14 பாருங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை, அந்த ரட்சிப்பு என்கிற நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். அது காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. பரிசுத்தாவியினாலே
நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதனால தான் தினம் ஜெபிக்கணும், தினம் வேறு வாசிக்கணும், தினம் ஆண்டோட சமூகத்துக்கு போகணும். தினமும் நம்முடைய குறைகள், சின்ன சின்ன மிஸ்டேக்களை உடனுக்குடன் அறிக்கையிட்டு பரிசுத்தம் அடைந்து கொள்ளணும். ஆண்டோட்ட அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தில் வரணும் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் பின்வாங்கி போனால் பேர் கெடுக்கப்பட்டு விடும். அப்போ கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கேன்னா ஒன்று வாசிக்கிட்டோமா? யோனா 2:8 வாசிங்க. ஒரு கிருபைன்னு பேசுகிறாங்கல்ல, கிருபை பற்றி நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவர் கிருபை உள்ளவர் தான், ஆனால் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபை நீங்கள் போக்கடித்து விடக்கூடாது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள், பொய்யானதை சொல்லி ஏமாத்துறான் பாருங்க, அதை பற்றி கொண்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, எப்படியும் வாழலாம் கிருபை, எப்படியும் ஜீவிக்கலாம் கிருபை, எப்படியும் பாவம் செய்யலாம், டான்ஸ் ஆடியே நம்ம வாழ்நாளை கழிச்சிடலாம். ஏமாந்து போகாதங்க, கிருபையை போக்கடிக்கிறார்கள். உங்கள் கிருபையை போக்கடிச்சிட்டீங்க, உங்களை விட்டு போனது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களை விட்டு கிருபை போனது உங்களுக்கு தெரியல. அதான் சொல்ல, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அப்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லி கிருபை பற்றி சொல்லும்போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள், 213வது பக்கம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்க பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும், பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும். அதனால் பாவத்தில் நிலை நிற்கலாமோ? கூடாதே. நோ. வசனம், பாவத்தில் நிலை நின்றீங்கன்னா கிருபை போயிடும், அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தில் விழுகிறோன்னா எழும்புவதற்கு கிருபை உதவி செய்யும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ தேவ கிருபை உதவி செய்து நடத்துமே இல்லாமல் பாவத்தில் நிலை நிற்பதற்கு கிருபை அல்ல. அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள 2க்குள்ள வித்தியாசத்தை. இப்போ 2வது வசனம் பாருங்கள். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? எப்படி திரும்ப அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்போம்? குடிச்சுக்கிட்டு, விபச்சாரம் பண்ணி கொண்டு, சிகரெட்டை ஊதிக்கொண்டு, போதை வசை பயன்பட இஷ்டப்படி அலைந்து கொண்டு, கிருபை 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 நான் பல்லவத்துக்கு போயிடுவேன்னோ, உன்னை நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். பிசாசு உங்களை ஏமாற்றிட்டான். பொய்யான காரியத்தை சொல்லி மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறாங்க. அவங்களுடைய கிருபையை போக்கடித்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஆபத்து. மனம் திரும்பி ஒழுங்காக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. பாருங்கள், அதே அதிகாரத்தை பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் சத்தியம். பாவம் பாவத்தை செய்துக்கிட்டே கிருபைன்னு சொல்லக்கூடாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கத்தான் கிருபை. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. திரும்ப வசனம் சொல்லுது, கிருபைக்குள்ளே உட்பட்டிருக்க எப்படி வாழலான்னோ, பாவம் செய்யக்கூடாதே அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரே, பாவத்தை குறித்த பயத்தோடு, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும், கிருபை தாங்க, சோதனை வருது, கிருபை தாங்கன்னா தேவன் கிருபை தருவார். பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவார், பாவத்தை ஜெயிக்க கிருபை தருவார், மேற்கொள்ள கிருபை தருவார். பாவத்தில் நீங்கள் கட்டப்பட்டுறாதபடி, அமிழ்ந்து விடாதபடி தேவன் பரிசுத்தத்தில் நடத்த கிருபை தருவார். அதுக்கு தான் கிருபை. நல்லா புரிந்துக்கோ, இல்லைன்னு உங்களுடைய பெயர் கிறுக்கப்பட்டு விடும். நிறைய பேருடைய பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு குடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு உலக மக்களை போல் அலைஞ்சிட்டு நான் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், பேரெல்லாம் எழுதப்பட்டாச்சு, கிருபைன்னு உங்கள் பேர் கிறுக்கப்பட்டாச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ முன்னுங்க திரும்ப மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா திரும்ப எழுதப்படும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தால் திரும்ப ஆண்டவருடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவார். அதனால் கிறுக்கப்பட்டு போச்சுன்னா ஒரு நாள் மரணம் வரும்போது தெரியும் உடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாகிவிடும். அதனால் இந்த நாளில் ஆண்டவரே என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்க கேளுங்க.
ஒரு 3 நிமிஷம் இருக்குது. அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே, என் குடும்பத்தார், என் பிள்ளைங்க, என் மனைவி, கணவன், என் கூட பிறந்த எல்லாரும் பேரும் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே, பரலோகத்துக்கு வரணுமே. ஜெபம் பண்ணுங்க. வெறும் பக்தி தான் இருக்கிற, மனம் திரும்புதல் இல்லையே. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லாரும் மனம் திரும்பணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்தில் நிலை நிற்கணும், ஆவியானுடைய உதவியினால் பரிசுத்தமாக வாழணும். கிருபை தாங்க. ஆண்டவரே, ஐயோ நான் ஏமாந்து போனேனே. ஒப்பு கொடு. வாலிப மகளே, நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். உனக்கு சொல்லப்பட்டது பாதி சொல்லப்பட்டு நீ பொய்யானதை நம்பி கிருபையை போக்கடித்து விட்டாய். இந்த நாளிலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தின் அக்னி உனக்காக காத்திருக்கிறது. நரகத்தின் வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கு. சாத்தான் வாசல்ல நின்று உன்னை இழுத்து கொண்டே செல்ல போகிறான். அன்றைக்கு நீ கதறுவாய். உன்னுடைய கிருபையை நீ போக்கடித்ததுனால ஒருவரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. இது கிருபையின் நாட்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துரு. ஒப்புக்கூட. ஐயோ நான் ஏமாற்றப்பட்டது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. என் பேர் கிறுக்கப்பட்டிருந்தா திரும்ப எழுதுங்க. இயேசுவே, என் பேர் கிறுக்கப்படக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாழணும், கிருபை கொடுங்க. பரிசுத்தத்தை வாழ்வதற்கு கிருபை கொடுங்க. பாவத்தை மேற்கொள்ள கிருபை கொடுங்க. ஜெபி. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. ஐயா ஜெபம் பண்ணுங்க. தப்பான உபதேசம், பொய்யானதுக்கு விசில் அடித்து ஜாலியாக இருக்கிறீங்களா? மரண நேரம் நெருங்கி வரும்பொழுது தெரிஞ்சிடும். பாதாளத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த இருளின் ஆதிக்கங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அன்றைக்கு நீங்கள் தடுமாறுவீங்க, கலங்குவீங்க. ஐயோ நான் அறியாமல் போய்த்தேனே என்று சொல்லி அந்த அழிவு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஐயா, கமிட்டி மெம்பராக இருக்கலாம், ட்ரெஷரராக இருக்கலாம், நீங்கள் தலைவராக இருக்கலாம், அல்லது செக்ரட்டரியாக இருக்கலாம். நீங்கள் யாரானாலும் இருங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்குதா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்றீங்களா? சபை பணத்தை திருடுறீங்களா? சபை சொத்தை விற்று சாப்பிட்டீங்களா? நீங்கள் கள்ளர்கள். உங்களுக்கு நரகம் நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஜீவபுஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஆமாம், சர்ச்சு நிலத்தை விற்று தின்ன கோடிக்கணக்கான பணத்தை திருப்ப கொடுக்காம பரலோகத்துக்கு நீங்கள் செல்லவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். பணத்துக்காக நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் பணம் என்று சொல்லி மோட்ச பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், ட்ரெஷரர்கள், இந்த சபை பொறுப்பில் இருக்கிறவங்க எவ்வளவு பணத்தை நீ மிஷினர்கள் சம்பாதிச்சு வச்ச பணத்தை நீ திருடி ஏமாத்தன, சொத்தை வித்து ஏமாத்தன. உனக்கு நரகத்தின் வாசல் திறந்திருக்கிறது தெரியுமா? உனக்கு கிருபை நீ போக்கடித்து விட்டாய் தெரியுமா? உனக்கு உன் பேர் கிறுக்கப்பட்டு விட்டது தெரியுமா? நீ சரிப்படுத்தாவிட்டால் நீ அவனுடைய நரகத்தின் அக்னிக்கு தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள். இப்பவே ஆவியானவர் உன்னோடு போராடுகிறார். இந்த கிருபை நாட்களில் மனம் திரும்பு. ஆமீன். ஒருத்தனிடத்தில் அநியாயமாய் வாங்கினான், நாலத்தனையாக திரும்ப கொடுத்த போதுதான் சகைவுக்கு ரட்சிப்பை வந்தது. நீ திருடன பணத்தை திரும்ப கொடு, சபை பணத்தை திரும்ப கொடு, மிஷினர்கள் சம்பாதித்த சொத்தை திரும்ப கொடுக்காம நீ பரலோகத்துக்கு வரவே முடியாது. நரகத்தின் அக்னி தான் உனக்கு என்பதை அறிந்து கொள். இன்னும் எவ்வளவு நாள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்போம்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாட்கள் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கிருபையின்படி இறங்கும், எனக்கு மன்னியும், நான் சரிப்படுத்துறேன், திரும்ப கொடுத்துறேன். ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படன்னு கேள்வி போலது. ஐயா, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், கணவர் திருடினர் உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் ஒத்து போனீங்கன்னா அன்னனைய சப்பிரால் கதை தான். விழுந்து செத்து நரகத்துக்குள்ளே தான் போகணும். நீங்கள் உடனே எச்சரிப்பை கொடுத்து கர்த்தருடைய பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்க, சபை சொத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்கள் குடும்பமாக நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது வந்துடும். தெரிந்து நீங்கள் உணராதபடி திமிராக இருந்தால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் வெளிப்படும். சிலர் சிலர் நியாய தீர்ப்புக்கு முன்பாகவே சில பாவங்களுக்கு கண்டம்னேஷன் வந்துவிடும். நியாய தீர்ப்பு முந்தி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. நியாய தீர்ப்பு முந்தி கொள்ளும். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணுமே, அந்த பேர் பாதுகாக்கப்படணுமே, அதுக்காக நான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். நான் தினமும் ஜெபிக்கணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் பரிசுத்த பாதையில் நடக்கணும். ஆண்டவரே, இந்த பொய்யான செய்திகளை கேட்டு, இந்த கள்ள உபதேசங்களை கேட்டு, பணத்துக்காக உபதேசம் பண்ணுகிற கள்ளர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஏமாந்து போயிடக்கூடாது. ஒப்பு கொடுங்க. கிருபையை போக்கடித்த சிலர் இருக்கிறீங்க.
கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கிருபையை போக்கடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் மனம் திரும்பாத பட்சத்தில் அதனால தான் கிருபை எடுக்கப்பட்டு விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்தின் முடிவில் தான் கிருபை முடியும் என்று. இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுத்தும் தான் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான். சடுதியான மரணம் வரும், சடுதியான அழிவு வரும். உங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். கிருபை நீங்கள் போக்கடிச்சதுனால, நீங்கள் ஆண்டவர் கொடுத்த தருணத்தை புறக்கணிச்சு போட்டதுனால திடீரென்று மரணம் சம்பவிக்கும். திடீரென்று நாசம் வந்து உங்களை வந்து நிற்கும் என்று வேதம் சடுதியில் நாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு மனம் திரும்புகிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. கிருபையா இறங்குங்க, அவங்களோட பேசுங்க. ஆண்டவரே, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவளாய் காணப்பட கிருபை தாரும். அந்த பெயரை பாதுகாத்தவளை கிறுக்கி போடப்படாதபடி அந்த ஆண்டவரே இந்த பெயரை ஜீவ புத்தகத்தில் இருக்கிற பெயரை காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கள்ள உபதேசங்கள், ஏமாற்றுகிற உபதேசங்கள், பொய்யன் உபதேசங்களை நம்பி கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியான ஒரு கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனம் அவளுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யட்டும். உம்முடைய வசனம் மேற்கொள்ளட்டும். கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ஜீவ புத்தகத்தில் பெயர் இருக்குதா? என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டீங்க. முன்னால் இடையில எத்தனை பாவம், எத்தனை ஏமாற்று, எத்தனை வஞ்சகம். இப்போ ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது. கிருபை நினச்சிக்கிட்டீங்க, போக்கடிச்சிட்டீங்க. பொய்யானதை நம்பி கிருபையை போக்கடிச்சிட்டீங்க. மறுபடியும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து காரியத்தை சரிப்படுத்துங்க. கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுங்க. அடுத்தவங்க சொத்துக்களை ஏமாறின திருப்பிங்க. அடுத்தவங்க சொத்தை திருடினாலே ஆபத்துன்னா, கர்த்தருடைய சொத்தை திருடுனா, மிஷினரிகள் சம்பாதிச்சது கர்த்தருடைய சொத்து, அதை திருடுனா எப்படி நரகத்துக்கு தப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரத்தில் சடுதியில் நாசம் வரும். பல முறை கடிந்து கொள்ளப்பட்டு பிடரிய கடினப்படுத்துகிற சகாயமின்றி சடுதியில் நாசமடைவன் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாசம் உடைய குடும்பத்தை வந்து சந்திக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. டோன்ட் ப்ளே வித் காட். மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. கள்ள உபதேசம் உங்களுக்கு வசதியாக இருக்குது, நல்லா இருக்குது, நீ போனீங்க, கிருபையை போக்கடிச்சிட்டு சாத்தான் வா ராஜா வா நரகத்துக்குள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுவான். ஏமாந்து போகாதுங்க. அதனால் ஜாக்கிரதையாக வேதம் வாசிங்க, ஜெபிங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணம். நாளைக்கு இன்னும் முக்கியமான செய்தி, வெளிப்படுத்தின விசேஷத்திலேருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார், பரலோகத்தில் எப்படி ஆசீர்வாதம் பெற முடியாது, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்வார், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அறியணும். முக்கியமான செய்திக்கு கவனமாக செவி கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.